மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வீரர்கள் பலர் படுகாயங்களுடன் தப்பிய ஈரானிய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க விமானப்படை போர் விமானங்கள் நொறுங்கியுள்ள அதிர்வைக்கும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள இளவரசர் சுல்தான் விமான தளத்தில் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் புகைப்படங்கள் விமானங்கள் சிதைந்துள்ளதை அம்பலப்படுத்தியுள்ளது. அந்த விமானங்களில் ஒன்று E-3G எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு விமானம் என்றே உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் வான் கண்காணிப்பில் மிக முக்கியமான கண்களில் ஒன்றாக திகழும் இந்த விமானம் வெள்ளிக்கிழமையன்று குறைந்தது 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் நடத்திய தாக்குதலில் கடுமையாக சேதமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த தாக்குதலில் 15 ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்துள்ளதாகவும் அதில் 5 உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் கசிந்துள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் அந்த விமானம் 2ஆக பிளந்துள்ளது. அமெரிக்க விமானப்படையின் மிக முக்கியமான இந்த E-3 விமானமானது மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலே செயற்பாட்டில் உள்ளது. தற்போது சவுதி அரேபியாவில் ஈரான் தாக்குதலுக்கு ஒரு விமானம் இலக்காகியுள்ளது. வெள்ளிக்கிழமை 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடன் 29 ட்ரோன்களையும் சுல்தான் விமான தளத்தின் மீது ஈரான் ஏவியுள்ளது. ரியாத்தில் இருந்து சுமார் 60 மைல் தொலைவில் அமைந்துள்ள இந்த விமான தளம் ராயல் சவுதி விமானப்படையால் இயக்கப்பட்டு அமெரிக்க படைகளால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஈரான் மீதான போர் தொடங்கியதில் இருந்து தொடர்ச்சியாக குறிவைக்கப்பட்டு வருகிறது. ஈரான் தாக்குதலில் இதுவரை காயமடைந்த வீரர்களின் எண்ணிக்கை 300 கடந்துள்ளதாக கூறப்பட்டாலும் உண்மையான இறப்பு மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை வெளியிடப்படவில்லை. தற்போது 2வது மாதத்தில் அடியெடுத்து வைத்துள்ள இந்த போர் ஏற்கனவே பல அமெரிக்க உயிர்களை பலி கொண்டுள்ளது. இதற்கிடையில் கடந்த 2 தசாப்தங்களுக்கு மேலாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவின் மிகப்பெரிய ராணுவ குவிப்பு என்று அதிகாரிகள் குறிப்பிடும் வகையில் அமெரிக்கா பிராந்தியத்திற்கு தனது படைகளை திரள அனுப்பியுள்ளது. ஆனால் இது அமெரிக்காவிற்கு மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்றே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. மொத்தத்தில் பல போர்க்கப்பல்கள் மற்றும் 2 விமானம் தாங்கி கப்பல்களின் துணையுடன் சுமார் 50,000 அமெரிக்க வீரர்கள் தற்போது இப்பிராந்தியம் முழுவதும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. ஆனால் 1 மில்லியன் வீரர்களுடன் இப்படியான ஒரு தருணத்திற்கு ஈரான் தயார் நிலையில் காத்திருப்பதாகவும் அறிவித்துள்ளது. உக்ரைனிய வான்பரப்பிற்குள் ரஷ்யா நேற்றிரவு 273 ஆளில்லா வான்வழி ட்ரோன்கள் நுழைந்து தாக்குதல் நடத்த முயற்சித்து இருப்பது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனிய விமானப்படை சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் நேற்றிரவு உக்ரைனிய வான்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து கிட்டத்தட்ட 273 ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தி இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன்கள் ரஷ்யாவின் குஸ்க், ஓரல், மெல்லரோவா மற்றும் பிரிமோஸ்கோ, அக்தாஸ்க் ஆகிய பகுதிகளில் இருந்து ஏவப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பல அடுக்கு வான் பாதுகாப்பு உத்திகளை பயன்படுத்தி ரஷ்யா முன்னெடுத்த ட்ரோன் தாக்குதலை முறியடித்திருப்பதாக உக்ரைனிய ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது. ஏவப்பட்ட 273 ரஷ்ய ட்ரோன்களில் 252 ட்ரோன்களை உக்ரைனிய விமானப்படை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் செயலிழக்க செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 21 ட்ரோன்கள் பாதுகாப்பு வலயங்களை தாண்டி சென்று 18 இடங்களில் தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்முஸ் நீர்நீர் கடக்க 20 பாகிஸ்தான் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி அளித்துள்ளது. தினசரி 2 கப்பல்கள் என்ற விகிதத்தில் கார்முஸ் நீர்நிலைகளுடைய கொடியுடன் கூடிய 20 கப்பல்கள் கடந்து செல்லும். ஈரானின் இந்த முடிவு அமைதிக்கான அடையாளம் என்று கூறிய அவர், இந்த நடவடிக்கை அந்த பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்க உதவும். இதனை வரவேற்கின்றேன். ஆக்கப்பூர்வ நடவடிக்கைக்கான அடையாளம் இது என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இசாக் தார் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் உளவு அமைப்பான FBI தலைவர் காஷ் பட்டேலின் தனிப்பட்ட மின்னஞ்சல் ஈரானின் கேண்டாலா ஹேக் டீம் என்ற குழுவால் முடக்கப்பட்டுள்ளது. குறித்த மின்னஞ்சலை ஹேக்கதில் இருந்த 300க்கும் அதிகமான மின்னஞ்சல்கள் மற்றும் அவரது தனிப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்டதாக அந்த குழு குறிப்பிட்டுள்ளது. குறித்த மின்னஞ்சல்களில் 2010 முதல் 2019 வரை உள்ள தனிப்பட்ட மற்றும் பணி சார்ந்த தகவல்கள் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு இடையில் போர் தொடர்ந்து வருகின்ற நிலையில் நேற்று காலை இஸ்ரேலின் வடக்கு அல்-மெலிஹியா பகுதியில் உள்ள வாகனங்கள் மற்றும் இஸ்ரேல் படையினர் மீது ஷால்மோஸ் ரக ராக்கெட்டுகளை ஏவி ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தியுள்ளது.
மேலும் இஸ்ரேலின் வடக்கே உள்ள சாபேத் நகருக்கு அருகில் இஸ்ரேல் ராணுவ தளங்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தியுள்ளது. தொடர்ந்து மகாவா ஆலன் ராணுவ தளம் பெரிய தளம் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. தெற்கு லெபனானின் டெய்ர் சிரியன் பகுதியில் இஸ்ரேலின் பீரங்கி படைகள் மீதும் தாக்குதல் நடத்தினோம் என ஹிஸ்புல்லா அமைப்பு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்த கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 24 மணித்தியாலத்தில் இடியுடன் கூடிய மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கி 17 பேர் உயிரிழந்துள்ளதோடு 26 பேர் காயமடைந்துள்ளனர். மீட்புக் குழுவினர் மீட்பணிகளை முன்னெடுத்து வரும் நிலையில் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 147 வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு 80 கிலோமீட்டர் தொலைவிலான வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதாகவும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு மத்தியில் வளைகுடா நாட்டின் கடற்கரைகளை பாதுகாக்கும் பொருட்டு மறு அறிவிப்பு வரும் வரை கடல் வழி தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பஹ்ரைன் அறிவித்துள்ளது. மீன்பிடி மற்றும் பொழுதுபோக்கு கப்பல்களை பயன்படுத்தும் மாலுமிகளுக்கு இந்த தடை பொருந்தும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது உள்ளூர் நேரப்படி தினமும் மாலை 6 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். வெளிப்படையான ஈரானிய ஆக்கிரமிப்பு மற்றும் அது குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பிற்கு ஏற்படுத்தும் கடுமையான அபாயங்கள் காரணமாக இந்த புதிய நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. அனைத்து மாலுமிகளும் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் சட்ட ரீதியான பொறுப்புக்கூறலை தவிர்ப்பதற்கும் கடல் வழி தடையின் நோக்கங்களை கடைபிடித்து கடற்கரைகளை நெருங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அது வலியுறுத்தியுள்ளது. உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தி இருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனின் சுமி பிராந்தியத்தில் அமைந்துள்ள நாட்டின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக வெளியான அதிகாரப்பூர்வ தகவலில் உக்ரைன் அரசுக்கு சொந்தமான நாஃப்டோகாஸ் குழுமத்தின் எரிசக்தி நிலையங்கள் ரஷ்யாவின் தாக்குதலில் கடுமையாக சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி உட்கட்டமைப்பின் பல்வேறு பகுதிகளில் தீ விபத்துக்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக நிலையத்தின் ஊழியர்களுக்கு காயங்களோ உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாக்குதலை தொடர்ந்து விரைந்து செயல்பட்ட அந்நாட்டின் மீட்படையினர் எரிசக்தி நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மினா பள்ளி மீதான தாக்குதலுக்கு காரணமானவர்கள் என அமெரிக்க கடற்படை அதிகாரிகள் இருவரின் புகைப்படங்களை ஈரான் பகிர்ந்துள்ளது. இஸ்லாமிய குடியரசின் உச்சத்தலைவர் ஹமேனி கொல்லப்பட்ட அதே நாளில் அமெரிக்கா தெற்கு ஈரானின் மினாப் நகரில் உள்ள சஜரே தயீஃபா என்ற சிறுமிகள் ஆரம்ப பள்ளி மீது தாக்குதல் நடத்தியது. இதில் சிறுமிகள், ஆசிரியர்கள் உட்பட 165க்கு மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு உலகின் பல்வேறு அமைப்புகளும் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் கண்டனம் தெரிவித்தன. அமெரிக்கா தான் இதற்கு காரணம் என கண்டறியப்பட்டது. ஆரம்பத்தில் இத்தாக்குதலுக்கும் நமக்கும் தொடர்பில்லை என்று அமெரிக்கா மறுத்தாலும் பின்னர் பழைய அல்லது தவறான வரைபட தரவுகள் காரணமாக அருகில் இருந்த ராணுவ தளத்திற்கு பதிலாக தவறுதலாக பள்ளி தாக்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர். இந்நிலையில் இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணமானவர்கள் என அமெரிக்க கடற்படையைச் சேர்ந்த 2 உயர் அதிகாரிகளின் புகைப்படங்களையும் ஈரான் வெளியிட்டுள்ளது. லெய்ர் ஆர் டேட் மற்றும் ஜெஃப்ரி இ யோக் ஆகிய 2 அமெரிக்க அதிகாரிகளின் புகைப்படங்களை இந்தியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் நைஜீரியாவில் உள்ள ஈரானிய தூதர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். இவர்கள் இருவரும் USS ஸ்டூவார்ட்ஸ் என்ற கப்பலில் இருந்த டொமாக்காக்கு ஏவுகணைகளை ஏவுவதற்கு 3 முறை உத்தரவிட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த 2 குற்றவாளிகளையும் நினைவில் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டு அவர்களின் புகைப்படங்களை ஈரான் தூதரகம் பகிர்ந்துள்ளது. ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் முக்கிய ராணுவ நிலைகள் மற்றும் ஆயுத தொழிற்சாலைகள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏவுகணை தாக்குதல்களால் சில குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள கட்டிடங்கள் பலத்து சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தொழிற்சாலைகள் மற்றும் ராணுவ கட்டமைப்புகள் அமைந்துள்ள பகுதிகளில் தீப்பற்றி எரிவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் ஆயுத தயாரிப்பு மற்றும் சேமிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தரப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாக பல இடங்களில் வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாகவும் தீப்பிழம்புகள் வானை எட்டியதாகவும் வீடியோ ஆதாரங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன.
இஸ்ரேலின் அயன் டோம் மற்றும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் பல ஏவுகணைகளை இடைமறித்தாலும் சில ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கியுள்ளதாக தெரிகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீயை அணைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சேதமடைந்த கட்டடங்களில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடியாக அமெரிக்க படை தளங்கள் மீது ஈரான் அதிரடி தாக்குதலை நடத்தியது. இந்த நிலையில் தான் ஐக்கிய அரபு அமீரகம் மீது 16 ஏவுகணைகள் 42 ட்ரோன்களை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இவை அனைத்தையும் தங்கள் நாட்டின் வான் பாதுகாப்பு இடைமறித்தளித்ததாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 16 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் 42 ஆளில்லா விமானங்களை ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலின் விளைவாக தங்களது தேசிய கடமையை ஆற்றிக் கொண்டிருந்த 2 ஆயுதப்படை வீரர்களும் ஒரு பொதுத்துறை ஒப்பந்த அதிகாரியும் வீரமரணம் அடைந்ததாகவும் மேலும் 8 பேர் உயிரிழந்ததாகவும் மொத்தம் 172 பேர் காயமடைந்ததாகவும் ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலானது 414 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 15 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 1914 ட்ரோன்களை ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தின் போது நடத்திய போதே இந்த உயிரிழப்பும் காயமடைந்த எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கு நடந்து வரும் போரில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக ஈரானின் துறைமுக நகரம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் 5 பேர் பலியாகியுள்ளதாகவும் இதற்கிடையே மத்திய கிழக்கு போரை நிறுத்த பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்து வருகிறதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.